வணக்கம். வெரி நைஸ் டு மீட் யூ. கள்ளக்குறிச்சி சார், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. மக்களுக்கு தெரியறதுக்கு சில கேள்வி கேட்பேன் சார். ப்ளீஸ் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் திருமலை. யூனிக் வுட் கார்விங்ஸ் யூனிட்டோட ப்ரொப்ரேட்டர். நாங்கள் வந்துட்டு ஒரு 120 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் தாத்தா முப்பாட்டனார் அப்படியே ஒரு 125 150 வருஷம் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நம்மளோட பூர்வீகம் கள்ளக்குறிச்சி. சிற்பக்கலையில் வந்துட்டு வாகை மரம், தேக்கு மரம், மகாகனி மரம். இது மகாகனி, இதெல்லாம் வாகை, இது தேக்கு மரம். தேக்கு மரத்துலையும் செஞ்சிட்ருக்குறோம். உங்கள் ட்ரெடிஷனெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கினது? ஆமாங்க. ஸ்கில்லெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட? தாத்தா அப்பா கிட்ட இருந்து நாங்கள். நீங்கள் ஸோ வுட்டு சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நிறைய இங்கே அன்ஃபினிஷ்டாக இருக்குது ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா? பாதியில் பண்ணி முகம் முடிக்காமல் இருக்குது. அதுக்கு என்ன சார் ரீசனு? மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வுட்டு ஈரமாக இருக்க கண்டிஷனில், வெட்டாக இருக்க கண்டிஷனில் பாலிஷிங் போட முடியாது. சாண்ட் பேப்பர் போடணும்னு வச்சிங்களேன், பாருங்கள் நல்லா இந்த இடத்துல இந்த லைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அந்த டாட்டாக இருக்குது இந்த லைனிங்கு, இந்த டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ இது வந்துட்டு இந்த கண்டிஷனில் பாலிஷிங் போட முடியாது. ஏன்னா நம்ம மெயினாக அந்த சிற்பக்கலையை வெளில எடுத்து கொடுக்குறதே அந்த பாலிஷிங் தான். ஓகே. அப்போ எந்த அளவுக்கு ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாலிஷிங் நல்லா எடுப்பாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த மாதிரி வுட்டு பாதி ஒர்க்கு எல்லாம் முடிச்சு அப்படியே வச்சிருக்கிறோம். அது ஏன்னா இதில் ரெகுலர் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக வச்சிருப்போம். எதே ஆர்டர் ஒர்க்காக இருந்தால் ஆர்டர் எடுப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் அந்த டைம் வந்து நாங்கள் வாங்கிக்குவோம். ஏன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் சைஸ் வுட் இருக்கும். இப்போ ரெகுலர் சைஸாக இருந்தால் நமக்கு தெரியும் ரெகுலர் சைஸு. ஓகே. அப்போ கஸ்டமைஸ்டு மீன்ஸ் நமக்கு வந்துட்டு டிஃபரண்ட் சைஸ் வேணும், டிசைன் கொஞ்சம் மாறலாம். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் டைம் வாங்கிக்கிட்டு ட்ரை ஆகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். எப்படி நீங்கள் வுட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அது டிசைட் பண்ணியிருக்கீங்க, ட்ரா பண்ணிடுவீங்க, அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்கு. அதாவது இந்த உருவத்தை ஒரு தோராயமாக நம்ம உருவத்தை கொண்ட ஃபார்ம் பண்ணுறது, இது ரஃப் ஒர்க்கு. இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 டீட்டெயிலிங். அந்த கார்விங் ஆர்னமெண்ட்ஸோட அந்த ஆபரணங்களோட கார்விங்ஸ்லாம் நம்ம அதில் வந்து போடுறது. இது செகண்ட் ஸ்டேஜ். ஜுவல்ஸோட டீட்டெயில், ஹேர் எல்லாம். ஃபைனல் ஸ்டேஜ். இது ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதும் சாண்ட் பேப்பர் ஒர்க்கும் ப்ளஸ் பாலிஷிங் ஒர்க்கும் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே. ஸோ பாலிஷ் வந்து பண்ணலாம் நேச்சுரல் கலர்ஸில், இல்லை டிண்ட் போட்டு கலர்ஸ் பண்ணலாம், இல்லை பெயிண்டட் இந்த மாதிரி. ஆமாம், இது வந்து வார்னிஷ்டு வித் நேச்சுரல் கலர். எதுவும் கலர் எதுவும் ஆட் பண்ணல. வுட்டோட ஒரிஜினல் ரிஃப்ளெக்ட் ஆகும். மகாகனி வுட். இது வந்து பெயிண்டிங். ஓகே. அதுவும் பெயிண்டிங் ஆன்டிக் ஃபினிஷ். ஆமாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்டோட இது வந்து ஒரு 4 அடி இருக்குமா? 4 அடிக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கேட்பீங்க? இந்த மாதிரி ஒரு சிலை பண்ண இந்த மாதிரி ஒரு 4 அடி சிலைக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 2 மாதம் டைம் கேட்போம். 2 மாதம் ட்ரைங் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் நாள் வச்சு அது டீட்டெயிலிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் months you will ask minimum. ஆமாம். கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸ். ஓகே, நைஸ் சார். இப்போ இவ்வளோ விதமான வுட் ஸ்டைல் சொல்லியிருக்கீங்க. வாகி வுட்டு, டீக் மரம், மஹகனி. எந்த வுட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இது பர்பஸ் இருக்கா? அப்புறம் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த சிலை செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது வாகை மரம். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி மரம். தென் அதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேக்கு மரம். அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் வரும். மகாகனி அதுக்கு ஈக்குவல். வாகையும் வந்து டியூரபிள் தான். ஓகே, சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி சுத்தளவு 15 அடி சுத்தளவு மரத்தை நாங்கள் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது வெரைட்டி சைஸில் நம்ம வந்துட்டு ரீசைஸ் பண்ணுவோம். ரீசைஸ் பண்ணும்போது அதில் வந்துட்டு எந்த வித டிஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கிற மரத்தை தான் ஃபஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஓகே. இன்கேஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சுத்தளவு 15 அடி 16 அடி சுத்தளவு உள்ள மரத்தை ரீசைஸ் பண்ணும்போது 12 இன்ச்சு அகலமாகவும் 5 இன்ச்சு திக்னஸாகவும் நமக்கு எடுப்போம். இப்போ இந்த மாதிரி இந்த சைஸில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேமேஜஸ் எதாவது வந்துச்சுன்னா, ஒன்று இந்த சிலை இந்த டெப்த்தை கம்மி பண்ணிவிட்டு எந்த சிலை செய்ய முடியுமோ செய்வோம். அப்படி இல்லாட்டி டிஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகே. பட் சப்போஸிங் செய்யிட்டே இருக்கிறப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஃபெக்ட் நீங்கள் அந்த சிலையில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சார் செய்வீங்க? இல்லை, இது நம்ம வுட்டுன்றதை பொறுத்து நம்ம வந்துட்டு லெவல் பை லெவலாக தான் நம்ம போகிறது. எடுத்து நம்ம வந்துட்டு டக்குன்னு செய்யறதில்ல. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நமக்கு அந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்துடும்.
எந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது ஓ அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல தனியாக நம்ம வந்துட்டு அந்த அந்த பார்ட்டை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஸோ பேசிக்காக யூ மேக் ஷுவர் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபுல் ப்ராடக்ட் அந்த ஸ்டாச்சுவில் வந்து எந்த டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பொறுப்பாக பார்த்துப்பீங்க. அது அப்படியும் வந்துருச்சுன்னா நீங்கள் அது ஒன்று அது அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க, இல்லாட்டி அது ஒரு கூடுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக் நடக்காத வரைக்கும் அவாய்ட் பண்ணுறோம். பை சான்ஸ் நடந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறோம், ஓ லெவல் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இந்த பெயிண்டிங் ஸ்டைலெல்லாம் வந்து நீங்களாவே டெவலப் பண்ணதா? இது வந்து மக்கள் கேட்குறதுனால நீங்களா அந்த மாதிரி, இல்லை இது கூட ட்ரெடிஷ்னல் தானா? இல்லை இந்த பெயிண்டிங் வந்து யூஸ்வலாக முன்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பாலிஷிங் மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பெயிண்டிங்கும் மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங்கே பண்ண ஆரம்பிக்குது மேம். ஃப்யூச்சருக்கு வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ் என்ன, எப்படி இது வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், எப்படி நீங்கள் அது காப்பாற்றி கொண்டு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு புவிசார் குறியீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகே. புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கப்புறம் எங்களை அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்ம பொருளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் இது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது இந்த கலை கண்டிப்பாக உயிர்ப்போட இருக்கணும். உங்கள் பிளான் என்ன சார் அடுத்த தலைமுறைக்கு, உங்களை பசங்களுக்கு, உங்களோட நெப்யூஸ் நீசஸ், எப்படி நீங்கள் அதை கொண்டு போகலான்ட்டு ஏதாவது? கண்டிப்பாக மேம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நாங்கள் ஒரு யூனிட்டை சொந்தமாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இதை ஒரு யூனிட் வேர்ல்டு வைடு இப்போயும் வேர்ல்டு வைடாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பசங்க வந்துட்டு இன்னும் நல்லா வேர்ல்டு வைடு பண்ணணும், பாசிட்டிவாக வரணும். ஓகே. ஸோ அந்த ஒரு பேஸ்மெண்ட் தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறது எத்தனை பேர்? எனக்கு கீழே வந்துட்டு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க மேம். ஒர்க்கர்ஸ் 15 பேர் இருக்காங்க. எல்லாம் ட்ரெயின்ட் பை யூ? ஆமாம். வெரி நைஸ் வெரி நைஸ். எல்லாம் உங்களோட எல்லாம் எங்களோட கைடன்ஸ்ல அவங்க பண்றாங்க ப்ரொடக்ஷன். அது இல்லாமல் இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஃபாதர்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அவங்கவுங்க ஐடியா ஓன் ஐடியா இருக்குது. இப்போ ஒரு இடத்துல ஒன்று சேரும்போது அந்த ஐடியாவை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கு மேம். கண்டிப்பாக அது அடுத்த இதுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த ஆர்ட் ஸ்டைலை வந்து தே வில் மேக் ஷுவர் இட் ஃபியூச்சர் நல்லா போகும்னு நீங்கள் நம்புறீங்க? ஷூர், கண்டிப்பாக போகும். வெரி குட். நைஸ் டு ஹியர் தட் சார். அப்சல்யூட்லி நைஸ் டு ஹியர் தட். ஸோ யூ ஆர் டூயிங் சம்திங் காட் ரிலேட்டட் சார். உங்களுக்கு ஆன்மீகம் இல்லை ஸ்பிரிச்சுவலாக அது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதா? கண்டிப்பாக அது வைப்ரேஷன் வந்துட்டு அது எந்த அளவுக்குன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல முடியல. நமக்கு வந்துட்டு அந்த பேஷனை பார்க்கும்போது அதிலே அந்த ஆன்மீகன்றது வந்துடுது. ஸோ செப்பரேட்டாக நம்ம அதை தனியாக பிரித்து நம்ம பார்க்கறதில்ல. ஓகே. அந்த ஆர்ட்டுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அதை நாங்கள் வந்துட்டு அப்படி தான் நாங்கள் உணர்றோம். ஓகே ஓகே. நைஸ். வெரி நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.